நாக சைத்தான்யாவும் தெலுங்கு நடிகை சோபிதாவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுக்க ஒரு ரூமர்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ரூமர்ஸ்க்கு காரணம் சமந்தாவுடைய ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சமந்தா வந்து இப்போ கோவப்பட்டு ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நாக சைத்தான்யா, சமந்தா இவங்க 2 பேருமே கோலாகலமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமண வரவேற்பே வேற லெவலில் இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள் நிறைய மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக தான் இருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கொள்கிற நிறைய புகைப்படங்களை அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே மியூச்சுவலாக தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அறிவிக்கலை. நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சமூக வலைதளங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த ஒரு சில பேர் வந்து சும்மா இருப்பாங்களா, சும்மாவே 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க. சமந்தா வந்து அவங்க ஏற்று நடிக்கக்கூடிய அந்த கிளாமர் ரோல் வந்து அவங்க நாக சைத்தான்யா ஃபேமிலிக்கு வந்து பிடிக்கல. நாக சைத்தான்யா ஃபேமிலி வந்து ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி, அவங்களுடைய மானத்தெல்லாம் கப்பல் ஏற்றுற விதமாக தான் சமந்தா வந்து இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸ்லாம் பரப்பி விட்டாங்க. அதே போல் சமந்தாவுக்கு இந்த நடிகரோட தொடர்பு, அந்த நடிகரோட தொடர்பு அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்து அப்பப்போ பரவிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து பொறுமை இழந்த சமந்தா வந்து இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக கோபமாக ஒரு சில போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற இப்போ நாக சைத்தான்யாவும் தெலுங்கு நடிகை சோபிதாவும் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியமான காரணமே சமந்தாவுடைய ஃபேன்ஸ் தான். நாக சைத்தானுடைய ஃபேமிலியை வந்து எப்படியாச்சும் கெடுக்கணும், அவங்களுடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் சமந்தா வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் மூலமாக இந்த செய்தியை வந்து பரப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமர்ஸை மறுபடியும் கிளப்பி விட்டுருக்காங்க. பொறுமை இழந்த சமந்தா வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் ஒரு பெண்ணை பற்றி ரூமர்ஸ் வந்தால் அது உண்மை, ஒரு பையனை பற்றி ரூமர்ஸ் வந்தால் பொண்ணு வந்து பிளான் பண்ணி இருக்கா, கொஞ்சம் மெச்சூர் ஆகுங்கப்பா, சம்மந்தப்பட்ட 2 பேருமே கிளியராக மூவ் ஆன் ஆகிட்டோம், நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க, உங்கள் வேலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், மூவ் ஆன். எத்தனை நாள் தான் இதையே பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்குன்னு சொல்லி குடும்பம் வேலை வெட்டி எதுவுமே இல்லையா, போய் உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கோபமாக இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. 2 பேருமே மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. யார் வேணால் யார் கூட டேட் பண்ணிவிட்டு போட்டுமே, அதில் என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப டென்ஷனாகி இந்த மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க? 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து அவங்க வந்து அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம், அடுத்த லைஃப்பில் அவங்க போய் இருக்கட்டும், இதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. நாக சைத்தன்யாவும் சோபிதாவும் ஒரு வேளை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இல்லை டேட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக எத்தனை நாள் தான் அதை வந்து மறைச்சு வைக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளில தானே வரப்போகுது, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. திரும்ப திரும்ப என்னையே இந்த விஷயத்தில் இழுத்து இழுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சமந்தாவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நாக சைத்தான்யா, சமந்தா இவங்களோட விஷயத்தை பொறுத்தளவில் நிறைய ரூமர்ஸ் வந்து அப்பப்போ சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே தான் இருக்கும். சமந்தாவும் இப்போ வந்து ரொம்ப கிளாமர் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இதை வச்சே அவங்கள வந்து டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே சமந்தாவும் அடிக்கடி டென்ஷன் ஆகி சில போஸ்ட்லாம் போட்டு தெளிவான விளக்கமும் கொடுத்துட்றாங்க. மறுபடியும் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமந்தா ஃபேன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க.